யஷ் கோஸ்டிஸ்தான்ல கோஸ்ட் யூனிவர்ஸை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்பவும் யஷ்க்கு ஒண்ணுமே புரியல. கோஸ்ட் யூனிவர்ஸ்ல இருக்கிற பேய் நம்ம உலகத்துக்கு ஏன் வரணும்? அவங்களுக்கு அப்படி என்னதான் வேணும்? கோஸ்ட் யூனிவர்ஸ் காலியா தான் இருக்கு. அப்புறம் எப்படி அவ்வளோ குழந்தைங்க அங்க வந்தாங்க? யஷ் அவங்களை எப்படி திரும்ப கூட்டிட்டு வர போறாரு? எனக்கு அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப திடீர்னு யஷ்க்கு இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிளைமேட் நல்லா தானே இருந்தது, இப்படி திடீர்னு இடி இடிக்க ஆரம்பிக்குது. கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு. யஷ் வெளியே வந்து பார்த்தா வானத்துல ஏதோ மின்னிக்கிட்டு இருக்கு. இது ஏலியன்ஸா இருக்குமோ? யஷ் உடனே லேப்ல இருந்து டெலஸ்கோப்பை எடுத்துட்டு வந்து அந்த வானத்தை பார்க்கறாரு. வானத்தை பார்த்த உடனே அவர் அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அங்க கோஸ்ட் யூனிவர்ஸோட கதவு உருவாகி இருந்தது. அது கோஸ்ட் யூனிவர்ஸ்க்கும் நம்ம உலகத்துக்குமான கதவு. அப்படின்னா இந்த உலகத்துல 2வது முறையா கோஸ்ட் யூனிவர்ஸ்க்கான கதவு திறக்க போகுது. யஷ் உடனே 2 கல்லை எடுத்து தேய்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுல இருந்து நெருப்பு வரவே இல்லை. அப்படின்னா இப்ப கிட்டு வரமாட்டாங்க. யஷ் உடனே அவரோட பைக்கை எடுத்துக்கிட்டு கோஸ்ட் யூனிவர்ஸோட கதவை நோக்கி போறாரு. ஆனா கிட்டு அவரோட தம்பி மிட்டு கூட விளையாடிக்கிட்டு இருந்தாரு. கிட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தாரு, மிட்டு அவரை தேடிக்கிட்டு இருந்தாரு. கிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குது. ஆனா கிட்டு ஏற்கனவே மரத்துக்கு மேல இருந்தது. ஐயோ அக்கா, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்க்கா. அப்ப திடீர்னு மிட்டுக்கு கால் தடிக்கி அவர் அப்படியே கீழே வந்து விழுந்துடுறாரு. கிட்டு சத்தமா சிரிக்கிறாங்க. அப்புறம் மிட்டு சொல்றாங்க, இனிமே நான் உங்க கூட விளையாடவே வரமாட்டேன். இவங்க இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு கிட்டுக்கு யஷோட சிக்னல் கிடைக்குது. யஷ்க்கு என்னோட உதவி வேணும்னு நினைக்கிறேன், நான் உடனடியா இப்பவே கிளம்பி போகணும். கிட்டு உடனே அவங்களோட தம்பி மிட்டுவை வீட்டில் டிராப் பண்ணிட்டு உடனே கிளம்பி கோஸ்டிஸ்தானுக்கு போறாங்க. ஆனா அங்க யஷ் இல்ல. ஏன்னா யஷ் கோஸ்ட் யூனிவர்ஸோட கதவை தேடிக்கிட்டு இருந்தாரு. யஷ் வழியில ஒரு சின்ன பையனை பாக்குறாரு. அந்த பையன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த பையன்கிட்ட ஸ்கூல் பேக்கும் இருந்தது. யஷ்க்கு ஒண்ணுமே புரியல, இந்த ராத்திரி நேரத்துல இந்த பையன் இந்த காட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. யஷ் உடனே அந்த பையன் கிட்ட போய், இந்த ராத்திரி நேரத்துல நீ காட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட வீடு எங்க இருக்கு? அந்த பையன் எதுவுமே சொல்லல. உடனே யஷ்க்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. எனக்கு என்னமோ விசித்திரமா தோணுது. யஷ் அந்த பையனோட கையை பிடிச்சு கேட்க முயற்சி பண்றாரு. ஆனா யஷ் அந்த பையனை தொட்ட உடனே யஷ்க்கு கரண்ட் ஷாக் அடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் யஷ் அப்படியே பறந்து போய் விழறாரு. அட என்ன இது, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவ்ளோ சின்ன பையன் என்ன அப்படியே தூக்கி வீசுறானா? யஷ் உடனே எழுந்து நிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அந்த பையன் அதுக்குள்ள காணாம போயிடுறான். இப்ப என்ன நடந்துச்சுன்னு யஷ்க்கு ஒண்ணுமே புரியல. யஷ் மாதிரியான ஒரு பெரிய கோஸ்ட் ஹண்டரை காத்துல தூக்கி வீசின அந்த பையன் யாரு? இப்ப கோஸ்ட் யூனிவர்ஸோட கதவு நம்ம உலகத்துல திறந்துகிட்டு இருக்கு. இப்ப அங்க போறதுதான் ரொம்ப முக்கியமா இருந்தது. யஷ் உடனே அந்த கோஸ்ட் யூனிவர்ஸோட கதவு நோக்கி வேகமா போறாரு. அந்த பையன் யாருங்கிறது இப்பவும் ஒரு மர்மமா தான் இருக்கு. அவர் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு யஷ்க்கு ஒரு கால் வருது. ஏதோ கேஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யஷ் கால் ரிசீவ் பண்றாரு. அப்ப பாபி சொல்றாங்க, சார் தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. அட முதல்ல என்னாச்சு அத சொல்லுப்பா. அப்ப பாபி யஷ் கிட்ட சொல்றாரு, அவர் வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல ஏதோ விசித்திரமா நடந்துட்டு இருக்குன்னு. அதுக்குள்ள இருந்து பயங்கரமான பேய்கள் வெளியே வந்துட்டு இருக்கிறதா அவர் சொல்றாரு. இந்த தடவை கோஸ்ட் யூனிவர்ஸோட கதவு பாபியோட ஸ்விம்மிங் பூல்ல தான் ஓபன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். யஷ் பைக்கை ரொம்ப வேகமா ஓட்டிக்கிட்டு பாபியோட வீட்டுக்கு போறாரு. ஆனா பாபி அங்க இல்ல. அந்த கோஸ்ட் யூனிவர்ஸ்ல இருக்கிற பேய் பாபியை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யஷ் உடனே அவரோட வாட்சில் ஒரு பட்டனை பிரஸ் பண்றாரு. அப்புறம் அதுல இருந்து ப்ளூ கலர் லைட் வருது. அந்த ப்ளூ லைட்டோட உதவியால யஷ் ஸ்விம்மிங் பூல்ல பார்த்தா அங்கதான் அந்த கதவு இருந்தது. யஷ் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள குதிச்சிடுறாரு. ஆனா யஷால கோஸ்ட் யூனிவர்ஸ்குள்ள போக முடியல. யஷ் இவ்வளவு தடவை முயற்சி பண்ணாலும் அவரால் அதுக்குள்ள போகவே முடியல. டோர் என்னவோ திறந்துதான் இருக்கு, ஆனா என்னால உள்ள போக முடியலையே. யஷ்க்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருந்தது. ஏன்னா எப்படியாவது ஒரு கோஸ்ட் யூனிவர்ஸ்குள்ள போகணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. யஷ் உடனே கிட்டுவை கூப்பிட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர்கிட்ட அந்த கற்கள் இல்ல. ஐயோ கடவுளே, நான் கல்ல வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். அங்க கிட்டு யஷை தேடிக்கிட்டு இருந்தது. யஷ் எங்க போனாருன்னு அதுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப யஷ் நீச்சல் குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ட்ரம்மை பாக்குறாரு. ட்ரம்முக்கு கீழே ஒருத்தரோட கால் இருந்தது. இது பாபியா இருக்குமோ? யஷ் அந்த ட்ரம்மை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு சின்ன பையன் இருந்தான். அட என்னப்பா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், இங்க நிறைய பேய் சுத்திக்கிட்டு இருக்கு சார். அது என் ஃப்ரெண்ட் பாபியை ஸ்விம்மிங் பூல்குள்ள கூட்டிட்டு போயிடுச்சு. இந்த பேய்கள் எல்லாம் சின்ன பசங்களை எதுக்கு கோஸ்ட் யூனிவர்ஸ்குள்ள கூட்டிட்டு போகுது? யஷ் அவரோட பாக்கெட்ல இருந்து சாக்லேட் எடுத்து அந்த பையனுக்கு கொடுக்கறாரு. அப்ப திடீர்னு அந்த நீச்சல் குளத்துக்குள்ள ஏதோ விசித்திரமா நடக்குது. அதை பார்த்து அந்த பையன் பயந்து போறான். சார், அந்த பேய் மறுபடியும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யஷ் உடனே அந்த பையனை தான் பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறாரு. அப்ப திடீர்னு அந்த நீச்சல் குளத்துக்குள்ள இருந்து நிறைய பேய் வெளியே வருது. இங்க பாரு, அந்த குழந்தைய மரியாதையை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா உன்னையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவேன். அட என்ன இது, நானே பேயை பிடிக்கிறவன், நீங்க என்ன பிடிக்க போறீங்களா? யஷ் அவரோட வாட்ச்ல இருந்து ஒயிட் கலர் லைட்டை வீசி அந்த பேய் கூட சண்டை போடுறாரு. ஆனா யஷ் அடுத்து எதுவும் பண்றதுக்கு முன்னாடி திடீர்னு இன்னொரு பேய் வந்து அது யஷை தாக்கிடுது.
ஆனா யஷோட பவர் கம்பேர் பண்ணும்போது கோஸ்ட் யூனிவர்ஸோட பேய்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. யஷால ரொம்ப நேரத்துக்கு கோஸ்ட் யூனிவர்ஸோட பேயை சமாளிக்க முடியல. மெதுவா யஷ் வீக் ஆயிட்டே இருந்தாரு. மற்ற பேய்களெல்லாம் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சதுங்க. இதை பார்த்து அந்த பையன் கீழே இருந்த கற்களை எடுத்து அந்த பேய் மேல வீச ஆரம்பிச்சான். நான் உங்க யாரையுமே விட மாட்டேன். அப்ப திடீர்னு எல்லா பேய்களும் ஒன்னா சேர்ந்து யஷை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. யஷ்க்கு ரொம்ப அதிகமா அடிபட்டு கீழே விழுந்துடுறாரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு பேய் அந்த பையனை பிடிச்சிடுது. அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லா பேய்களும் கோஸ்ட் யூனிவர்ஸ்க்கு திரும்ப போகுதுங்க. அப்ப அந்த பையன் ரொம்ப சத்தமா அலறான், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அந்த பையன் அப்படி கத்துறத பார்த்து யஷ் உடனே எழுந்துடுறாரு. அந்த பையனை காப்பாத்துறதுக்கு நீச்சல் குளத்துக்குள்ள குதிச்சிடுறாரு. ஆனா கோஸ்ட் யூனிவர்ஸோட கேட்டுக்குள்ள அவரால் போக முடியல. யஷ்க்கு ரொம்ப அதிகமா கோவம் வந்துருது. கோவத்தால யஷோட உடம்புல இருந்து ரெட் கலர் ரேடியேஷன் வெளியே வர ஆரம்பிக்குது. யஷோட காயெல்லாம் சரியா போயிடுது. அப்ப யஷ் அப்படியே கோஸ்ட் யூனிவர்ஸ்குள்ள போயிடுறாரு. அட, அப்படி எனக்கு என்ன ஆச்சு? யஷ் அந்த சின்ன பையனை தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா பேய்கள் அதுக்குள்ள அந்த பையனை தூக்கிட்டு எங்கேயோ போயிடுச்சுங்க. அப்ப யஷ் அங்க நிறைய பசங்களை பாக்குறாரு. அந்த பசங்க எல்லாரும் மயக்கமான நிலைமையில கட்டி போடப்பட்டிருந்தாங்க. இதுல யார் பாபின்னு யஷ்க்கு சீக்கிரமா புரிஞ்சிருது. லாஜிக்கல் ஆர்மி, இங்க இருக்கிற பசங்கள பாபி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கிற பசங்களை கவனமா பாருங்க. ஆன்சர் தெரிஞ்சா எனக்கு லைக் பண்ணிட்டு சொல்லுங்க. யஷ் பாபியோட வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் ஷூ இருந்தது. அப்படியே இங்க பாருங்க, இந்த பையனோட ரைட் கால்ல மட்டும் ஷூ இருக்கு. அப்படின்னா இவன் தான் பாபி. யஷ் உடனே பாபியை நோக்கி போறாரு. பாபி மயங்கி இருந்தாரு. யஷ் பாபி எழுப்ப எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா பாபி எழவே இல்ல. பாபி எழுப்புறதுக்காக யஷ் அப்படி என்ன பண்ணுவாரு? உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. யஷ் இப்பதான் நீச்சல் குளத்துக்குள்ள குதிச்சு உள்ள வந்தாரு. அவர் ட்ரெஸ்லாம் ரொம்ப ஈரமா இருந்தது. யஷ் உடனே அவரோட ஷர்ட்டை எடுத்து அதை பிழியறாரு. அதுல இருந்து நிறைய நீர்த்துளிகள் கீழே விழுது. அந்த தண்ணிய பாபியோட முகத்துல தெளிச்ச உடனே பாபி எழுந்துடுறாரு. நான் எங்க இருக்கேன்? பாபி, நம்ம கோஸ்ட் யூனிவர்ஸ்ல இருக்கோம். யஷ் பாபியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கோஸ்ட் யூனிவர்ஸ்ல இருந்து வெளியே போறதுக்கான வழியை தேடிட்டு இருக்காரு. அங்க இருந்த மரத்துக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. யாரோ ஒருத்தங்க நம்மள கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பாக்குறேன். அந்த மரத்துக்கு பின்னாடி போய் பார்த்த உடனே யஷால நம்பவே முடியல. அந்த மரத்துக்கு பின்னாடி ரஜினி இருந்தாங்க. அட, என்ன இது? நான் பாக்குறதுலாம் உண்மைதானா இல்ல கனவா? ரஜினியும் யஷை பாத்துறாங்க. யஷ் ரஜினி கிட்ட போக முயற்சி பண்றாரு. அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு பெரிய பேய் வந்துருது. பின்னாடி இருந்து யஷை பிடிச்சு யஷை ஒரு பாட்டிலுக்குள்ள கைது பண்ணி வச்சிருது. நான் ஏதாவது பண்ணி யஷை காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா கோஸ்ட் யூனிவர்ஸோட கதவு எப்ப வேணாலும் மூடிடலாம். ரஜினி மாயம் பண்ணி அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. அந்த பேய் ரஜினி அங்கேயும் இங்கேயும் தேட ஆரம்பிக்குது. ரஜினி பின்னாடி இருந்து வந்து யஷ் இருந்த பாட்டில பிடிங்கிடுறாங்க. அப்புறம் அதை கீழே வீசிடுறாங்க. அந்த பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சிருது. யஷும் வெளியே வந்துடுறாரு. ஐயோ கடவுளே, அந்த பாட்டிலுக்குள்ள எவ்வளோ சூடா இருந்தது. ரஜினி உடனே யஷோட கையை பிடிச்சு அந்த இடத்துல இருந்து போக சொல்லி சொல்றாங்க. அதுக்குள்ள அந்த பேய் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து யஷை தூக்கி வீசிடுது. யஷ் தூரமா போய் விழுந்துடுறாரு. யஷ்க்கு ரொம்ப அதிகமா அடிபட்டுடுது. இதை பார்த்த உடனே ரஜினிக்கு ரொம்ப அதிகமா கோவம் வந்துடுது. அவங்க கண்ணெல்லாம் சிவந்து போயிடுது. ரஜினிக்குள்ள இருந்த சூப்பர் பவரும் அப்படியே ஆக்டிவேட் ஆயிடுது. ரஜினி அப்படியே காத்துல பறந்துக்கிட்டு அந்த பேயை ஓங்கி அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் மறைஞ்சு போயிருது. ரஜினி அவளோட சூப்பர் பவரை வெளியே கொண்டு வந்துட்டா. இனிமே இந்த சூப்பர் பவரோட உதவியால இந்த கோஸ்ட் யூனிவர்ஸ்ல இருக்கிற பேய் கூட சண்டை போடலாம். யஷ் ரஜினியை நோக்கி போக முயற்சி பண்றாரு. ஆனா ரஜினி யஷை விட்டு தூரமா போறாங்க. அட ரஜினி, உனக்கு என்னாச்சு? அப்ப ரஜினி யஷ் கிட்ட சொல்றாங்க, இன்னும் அவங்களோட பவரை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு. அப்புறம் இந்த பேய்கள் எல்லாம் நம்மளோட உலகத்தை ஆளணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அதனால அந்த பேய்கள் ரூபம் மாத்தி இந்த உலகத்துக்கு வராங்க. அப்புறம் நம்ம உலகத்துல இருக்கிற பசங்களை இங்க கிட்னாப் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு யஷ் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரஜினி யஷை இந்த கோஸ்ட் யூனிவர்ஸை விட்டு வெளியே போக சொல்லி சொல்றாங்க. ரஜினி பாபியும் யஷையும் கூட்டிட்டு போறாங்க. அதுக்குள்ள அந்த உலகமே அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. இந்த கோஸ்ட் யூனிவர்ஸோட கதவு மூட போகுதுன்னு நினைக்கிறேன். நாம உடனே இங்கிருந்து கிளம்பி போயாகணும். ரஜினி பாபி அப்புறம் யஷை கூப்பிட்டுக்கிட்டு கோஸ்ட் யூனிவர்ஸோட கதவு கிட்ட வந்துடுறாங்க. ஆனா ரஜினியால் அவங்களோட பவர்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் அழிச்சிட்டு இருந்தாங்க. ரஜினியோட பவரை பார்த்து பாபி ரொம்ப பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடி போக முயற்சி பண்றான். அப்ப ரஜினி கொஞ்சம் கூட யோசிக்காம யஷ் அந்த நீச்சல் குளத்திலேயே விட்டுட்டு அவங்க திரும்பவும் கோஸ்ட் யூனிவர்ஸ்க்கு போயிடுறாங்க. யஷ் ரஜினியை தடுத்து நிறுத்த முயற்சி பண்றாரு. நில்லு ரஜினி! ஆனா அதுக்குள்ள கோஸ்ட் யூனிவர்ஸோட கதவு மூடிடுது. அப்ப யஷ் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, ரஜினி எப்படி கோஸ்ட் யூனிவர்ஸ்குள்ள போனாங்கன்னு. மறு ரூபத்துல வந்த கோஸ்ட் நம்ம உலகத்துல என்ன பண்ண போகுது? யஷ் அவரோட பவரை எப்படி கண்டுபிடிக்க போறாரு? இதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.